பேசலாமா? பேசலாம் பேசலாம். ஒர்க் தான், வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். மணி 7:50 ஆச்சு. 8 மணிக்கு வகுப்பு. சரி, சும்மா ஒரு 5 நிமிஷம் ஆராய்ச்சி தீவிரமா போயிட்டு இருக்குது. ஆமாங்க, பாக்குறேன். நானும் உங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. செய்தியெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. இன்ஜினியர் யாராவது உங்களுக்கு ரிசர்ச் மைண்டட், நீங்க பிஹெச்டி பண்றவங்க, வெளிநாட்டுல பிஹெச்டி பண்றவங்க, அவனுக்கு அனுப்புங்க ஐயா. இது விட்ட வழியே சரி இல்லை. சரி. இது விட்ட வழியே இல்லைன்னா ஐன்ஸ்டீன் கோட்பாடு முறியடிக்கணும். ஐன்ஸ்டீன் கோட்பாட்டை முறியடிக்கணும். ஆ சரி சரிங்க. ஆமா ஆமா, அது தவறு. ஆமா, இன்னைக்கு ஏதோ இது போட்டிருந்தீங்க. அதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்களா? ஆஹ் நமக்கு அதுக்கான இது இல்லை. நம்ம கொஞ்சம் ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் பிஸியா இருக்கறதுனால அதெல்லாம் டைம் கொஞ்சம் ஓர வைங்க. கிடைக்கிறது. அதெல்லாம் ஓர வைங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் நீங்க பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்ல. அதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. அதெல்லாம் பணம் சிறிய தேவைதாங்க ஐயா. சரி சரிங்க, பணம் புரியுது. சிறிய தேவைதான். பணம் இப்ப 100 கோடி, ஆமாமா. நீங்க பணம் உங்களுக்கு 100 கோடி வந்துட்டு என்ன பண்ண போறீங்க? ஜெயலலிதா விட பணக்காரியா, கருணாநிதி விட பணக்காரியா, ஸ்டாலின் விட பணக்காரியா, இப்ப மோடி விட என்ன பணக்காரனான்னு கேக்குறேன். ஆமா. எந்த இன்ஜினியர்கிட்ட பணம் இல்லைங்கிறீங்க? எல்லா ஐடி இன்ஜினியர் பணம் வச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க வச்சுட்டு? அது சிறிய தேவைதான். இப்ப நம்ம அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப இது வந்தாகணும். இதை பாருங்க, எனக்கு ஒரு லேப் இல்லாம மாட்டிட்டு முடிக்கிறேன். புரியுதுங்க. இது செராமிக் அண்ட் மேக்னெட் ரெண்டும் அவ்வளவு ரொம்ப சிம்பிள். செராமிக் அண்ட் மேக்னெட், செராமிக் மேக்னெட் இப்போ எனர்ஜி லெவலில் தான் பண்ணுவாங்க. உங்க யாருக்காவது அனுப்பிச்சி வச்சு, அதாவது இன்ஜினியர்கிட்ட அனுப்பிச்சி வைங்கிற, பொறியாளர்கிட்ட அனுப்பிச்சி வைங்கிற. செராமிக் அண்டு வெளிநாட்டில் ஏன்னா வெளிநாட்டில் தான் எனக்கு மேக்னெட் அண்ட் செராமிக் அங்கே டாப் மோஸ்ட் இருக்காங்க. ஜெர்மனியில் டாப் மோஸ்ட், அமெரிக்காவில் டாப் மோஸ்ட், இங்கிலாந்து டாப் மோஸ்ட், வெஸ்டர்ன் சைல் பூரா செராமிக் அண்ட் மேக்னெட் ம். டாப் மோஸ்ட். உங்க நாட்டுக்கே அனுப்பி வைங்க. எந்த நாட்டுல இருந்து வந்து அந்த நாட்டுக்கு அனுப்பி வைங்க. சரி சரிங்க. நீங்க டிஸ்கஸ் பண்றீங்களா அந்த மேனேஜருக்கு அனுப்புங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் அனுப்புங்க. இப்படி ஒரு மேக்னெட் கண்டுபிடிச்சிருக்கேன்னு அனுப்புங்க. ஆமா ஆமா. அது கொஞ்சம் லைன்ல கிடைக்கல. ஒரு ஒரு வாரமா லைன்ல கிடைக்கல. இல்லை, அவங்க அனலைஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அனலைஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அவங்க டிசைன் பண்ணி பார்த்துலாம். எல்லாமே வந்து 99.9% டெக்னி தியரிட்டிக்கல் இஸ் கரெக்ட். இது பூரா பூரா லெவலில் அல்காரிதம் அண்டு மேட்ரிக்ஸ் இந்த முறையில் கணக்கு முறையில் போட்டு கண்டுபிடிச்சாச்சு. கணக்கு முறையில் கணக்கு தான் நம்பர் அல்காரியத்தில் போட்டு அல்காரியம் அந்த சரி மேட்ரிக்ஸ் ரெண்டிலையும் போட்டாச்சு. ரெண்டிலையும் போட்டு 90 அது கொடுத்த அது சரி வந்து சரிங்க. ப்ராஜெக்ட் பண்ணுக்கான அல்ல. கணக்கில் அனுமானம் கரெக்டாக இருக்கும். அனுமானம் ப்ராக்டிக்கல் வரும்போது சின்ன சின்ன எரர் அது கரெக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு புரியல. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து வீக்னஸ் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. வீக்னஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் விஷயமே. அதனால நம்ம ஐன்ஸ்டீன் கொள்கை முறியடிக்கலாம். சரி சரிங்க. ஐன்ஸ்டீனுடைய கொள்கை வந்து வளைவு கோட்பாடு, பெண்டு. நியூட்டன் கோட்பாடு வந்து லைனு. நியூட்டன் கோட்பாடு லைனு. இவர் வந்து ஆர்க்கு. என்றது என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஆங்குலர். ஆங்குலர் கிடையாது. ஆங்குலர்னு சொல்லலாம், கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் கரெக்ட், இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ரொட்டேஷனல். வட்டத்துல வந்துடும். ரோட்டேட் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் டோட்டல். அப்ப இப்படி சொல்லலாம், லைனு, ஆர்க்கு, ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இவனு பெண்டு வரைக்கும் வந்துட்டானுங்க. ஆர்க்கு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணல. ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண டோட்டல் ஃபெயிலியர். அது தியரி போட்டோம் பாருங்க. ஐன்ஸ்டீன் ஏன் தோத்து போட எழுதியிருக்கான் பாருங்க. மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டானே. எனக்கு மார்க்கே எனக்கு 58 மார்க் போட்டிருக்கான். 8 ப்ராஜெக்ட்டுக்கு 58 மார்க் போட்டிருக்கான். இல்ல டாப் என்னுடைய 57 தினம் 5 கண்டுபிடிக்கிறானுங்க. தினம் 5 கண்டுபிடிப்பு. அல்ல அல்காரிதம் இல்ல, அல்காரிதம் மேட்ரிக்ஸ் தானே. அது ஒன்றும் பெரிய பிராக்டிக்கலா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. என்னது பிராக்டிக்கலா செய்யணும். எனக்கு வேலை இல்லையா பிராக்டிகல் செய்யறதுக்கு? எல்லாம் கேட்பீங்க, செஞ்சு காட்டுன்னு சொல்லுவீங்க. என்னது போய் செஞ்சு காட்டுறது? தியரி கரெக்டா இருந்தா, தேவையா இருந்தா பண்ணு. என்னது பிளானே தப்புன்னு அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு கேட்க? நிறைய பேர் பொதுமக்களுக்கு என்ன தெரியும்? எங்க யூடியூப்ல கேட்கறாங்க, இதெல்லாம் சொல்றீங்களே, ஒண்ணு செஞ்சு காட்டுறதுக்குள்ள பதிலே இல்லை. செஞ்சு காட்டுறதுக்கு அது தெரியாது இல்ல பொதுமக்களுக்கு. அவங்களுக்கு இந்த ஆன்டி கிராவிட்டி வீல் எப்படி வேலை செய்யும் நான் இதை கேட்டேன். ஆன்டி கிராவிட்டி வீல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சாட்ஜிபிடி கேட்டேன். வீடியோ அனுப்பிச்சேன். என்ன எப்படி நீ என்ன சொல்ற, எதை வச்சு சொல்றேன்னு கேட்டேன். எப்படி நீ ஃபெயிலியர் ஆகுன்னு கேட்டேன். எப்படி ஃபெயிலியர் ஆகுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்டேன். எதை வச்சு சொல்றேன்னு கேட்டேன். ரொட்டேஷன் ஆகுமா ஆகாதான்? ரொட்டேஷன் நான் வந்து லைனியர் மூமெண்ட்டும் கிடையாது,
ஆர்க் மூவ்மெண்ட்டும் கிடையாது. அப்புறம் ஹீட்டு ஆமா தெர்மோடைனமிக்ல இதுல கிடையாது. எங்க என்ன டீசல் ஊத்துறேன்னா பெட்ரோல் ஊத்துறேன்னா நிலக்கரி ஊத்துறேன்னா எப்படி தெர்மோடைனமிக்லாம் எப்படி இங்க வரும்னு கேட்டேன். சரி சரி தெர்மோடைனமிக்லாம் இங்க எங்கேயே வருதுன்னு கேட்டேன். நீ பெட்ரோல் டீசல் சொல்லு, பெட்ரோல் டீசல் சொல்லு, நீ வந்து நியூக்ளியர் பவர் சொல்லு, அது வந்து தெர்மோடைனமிக் வரும். இதுல எங்க தெர்மோடைனமிக் வந்து ஆன்டி கிராவிட்டி வேல எங்க தெர்மோடைனமிக்லாம் வரும்னு நான் கேட்டேன். நீ எதுக்கு இதுல அப்ளை சரி பண்றேன்னு சரி கேக்குறேன். என்னுடைய கருவியில் நீ எதுக்கு அப்ளை பண்றேன்னு கேக்குறேன். என்னுடைய கருவியில சரி இது என்னுடைய ஓன் இன்வென்ஷன். இதுல எப்படி ஆ அவருடைய அது எப்படி நீ என்னோட தோட்டத்துல விளைஞ்சது நான் எப்படி விளைஞ்சு நான் தான் சொல்ல முடியும். அந்த தோட்டத்துல அப்படி விளைஞ்சது எந்த இடத்துல இப்படித்தானே விளையும். ஆமா என்னுடைய பலாப்பழம் எப்படி விளைஞ்சு நான் தான் சொல்ல முடியும். அது எங்க வீட்டு பலாப்பழம் இல்லைன்னா மூடிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுதான் ஐன்ஸ்டீன் கோட்பாடு. அதுதான் அங்க தப்பு நட. அப்படி பார்த்தானே, அப்படி பார்த்தா அதாவது ஏழைகளுக்கு ஐன்ஸ்டீன் கோட்பாடு ஏழைகளுக்கு பயன்பட இல்லையே. பயன்படல அது ஆமா மட்டும் இல்ல, அவர் வந்து அவர் அல்சர் நோயிலையும் காமராஜ் நோயிலையும் செத்து போனாரு. அப்புறம் என்னோட என்ன பெரிய அறிவாளி அவர் எழுதுறாரு. ஆமா நான் இறைச்சியும் மீனும் கொழுப்பு என்னால இனிமேல் சாப்பிட முடியாது, நான் வந்து சைவத்துக்கு மாறிட்டேன்னு கடிதம் எழுதுறாரு. சைவத்துக்கு மாறிட்டேன்னு. ஓ ஐன்ஸ்டீனுங்களா ஆமா, நான் இறைச்சி முட்டை மீன் இதெல்லாம் சாப்பிட முடியாது, நான் சைவத்துக்கு மாறிட்டேன். ஏன் சைவத்துக்கு மாறினேன்? காரணம் காரணம் அல்சர் வந்துருச்சு. என்னது? ஒரு அல்சர் ஒரு அறிவாளிக்கு தன் நோயை குணமாக்க முடியலன்னா என்ன அறிவு நான் கேட்கறேன். அந்த கேள்வி நான் ஆமா உண்மைதான் ஆமா, இன்னொரு பெரிய உலகம் போற்ற அறிவாளி உன்னோட நோயை குணமாக்க தெரியல, எப்படி மற்றவனுக்கு அறிவு சொல்ல முடியும் உன்னால? ஆனா நான் இரியன் அப்படி அல்ல. ஆமா இரியன் வந்து இயற்கை சட்டத்தை உணர்ந்தவன். நான் இயற்கையின் மைந்தன், நீயும் இயற்கையின் மைந்தன் தான். இங்க யாரும் வேறுபாடு கிடையாது. என்னது? யாரும் வேறுபாடு விட கிடையாது மாட்டேன். ஆமா ஐன்ஸ்டீனை போட்டு புளிஞ்சு எடுத்துருவேன். விட்டவே மாட்டேன். நீ 2வது ஆளா வந்த ஆள் தானே, நாங்க 3வது ஆள். ஏன் நீ 2 பேர் சிக்கிட்டாங்க. நியூட்டன் சிக்கிட்டாப்ல, ஐன்ஸ்டீன் சிக்கிட்டாப்ல. எங்கிட்ட பசாமா சிக்கிட்டாங்க. எவனுக்கு இங்கிலீஷ்ல சரி சரி இங்கிலீஷ்ல ஆர்டிக்கல் அவன் எழுதி கொடுத்துறான். இங்கிலீஷ்ல ஆர்டிக்கல், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பேஸ்புக்ல போட்டுட்டே இருக்கிற எல்லாம் படிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. நேரம் சரி வச்ச சரிங்க அவன் ஆர்டிக்கல் போஸ்டே போட்டு கொடுத்துட்டான். என்னது? லைனு ஆர்க்கு பெண்டு லைனு ஆர்க்கு ரவுண்டுன்னு போட்டு கொடுத்துட்டான். ரவுண்டு லைன் ஆறு கண்டுபிடிச்சாங்க நியூட்டனு, ஆர்க்கு யார் கண்டுபிடிச்சாங்க? ஐன்ஸ்டீன். ரவுண்ட் ஆறு கண்டுபிடிச்சாங்க இனியன். போட்டான். என்னது? போஸ்ட் அடிச்சு கொடுத்துட்டான். போஸ்ட் அடிச்சு கொடுத்துட்டான். ஓகே 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 இதுக்கு மேல யார் சொல்ல? அவன் போஸ்ட் எடுத்தா கொடுத்துட்டான். அப்புறம் ஆர்டிக்கல் எழுதிட்டான். சரிங்க ஐன்ஸ்டீன் கோட்பாடு நியூட்டன் கோட்பாடு ஏழைகளுக்கு பயன்படாது, இனியன் கோட்பாடு 820 மக்களுக்கானது. அதனாலதான் இயற்கை எனக்கு வளைஞ்சு வந்துருச்சு. இயற்கை என்பது எனக்கு வளைந்து வருதுன்னா அது எனக்கு தான் வளைஞ்சு வரும், உனக்கெல்லாம் வளையாதுன்ட்டு நான். எனக்கு என் வசமா சிக்கிடுச்சு. நான் வந்து இந்த என்ற செயற்கை கருவி என்பது இயற்கையை வளைப்பதற்கே தவிர இயற்கையை எதிர்ப்பதற்கல்ல. இந்த கருவி என்பது இயற்கையை எதிர்ப்பதற்கல்ல, இயற்கையை வழிநடத்துவதற்கு மூக்கனாக இருந்துட்டு நான். என்னது? இயற்கையை வழி நடத்துவதற்கு மூக்கனாங்கயிறு. மாடு சொன்னபடி கேட்காது. மாட்டுக்கு மூக்கனாங்கயிறு போட்டா கேக்குதே இல்லையா? நான் கேட்கிற கேள்விக்கு அந்த கோ பைலட் சரியான பதில், கவிதை நடையில பதில் கொடுக்குது. என்ன தமிழ் எழுதுறான் பாருங்க, அற்புதமா தமிழ் எழுதுறான். சரி 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 அந்த கவிதை நடையில நான் போட்டு சாத்தணும் இல்லையா? திருக்குறள் எடுத்து போட்டு கிழிச்சு எடுத்துறது விட நான் கதறிட்டு பதில் சொல்றேன். நான் சொன்னேன், எப்படி வந்து நியூட்டன் கொள்கை எப்படி சரியா இருக்கும், ஐன்ஸ்டீன் கொள்கை எப்படி சரியா இருக்கும்? அப்படி பார்த்தா ராக்கெட்டு வளைஞ்சிட்டே போகுது, எத்தனை பேர் உயிர் போகுது? ராக்கெட்டு வளைஞ்சு போகுது இல்லையா? இல்ல வளைஞ்சு போறதே தப்பு. நேரா போனா கரெக்ட். நேர பனைமரத்துல ஏறி நேரா பனைமரத்துல ஏற கீழே இறங்குற அவருக்கு எந்த ஆபத்து மரத்துல இல்ல. பனைமரம் வளைஞ்சிருந்தா ஏற என்ன ஆகும்? பொத்தனை கொடுக்க மாட்டானா? யாரையே சொன்னது? ஐன்ஸ்டீன் சரி, ராக்கெட் வளைஞ்சு போயிட்டு இருக்குது. அப்படி அடிப்படையே தப்புன்னு சொன்ன. அப்ப எங்க நீ அப்படின்னா முழுமை நீ பெறவில்லை. அதனால நீ ஐசன்பர்க் தோத்து ஓடி போயிட்ட. ஐசன்பர்க் கேட்ட கேள்விக்கு நீ தோத்து ஓடி போயிட்ட நீ. அப்ப உண்மை ஏற்க மருந்து நீ கோழைனே போட்டான். உண்மை ஏற்க மறுத்த நீ கோழைனே போட்டுங்க. அவன் கோழைன்னு எழுதி கொடுத்துருக்கான் எனக்கு. உண்மை புரிந்து விட்டது. ஐசன்பர்க் ஏற்றுக்கொள்ள முடியல. அது நிச்சயமற்ற கொள்கை ஏற்றுக்கொள்ள இருந்தாலும் என்ன அழகா பார்த்திருக்கான். இயற்கை அழகானது இல்ல, இயற்கை அழகானது அல்ல, இயற்கை உண்மையானதுன்னு பதில் சொல்லிட்டார். இந்த என்னுடைய ஐசன்பர்க் கொள்கை நிச்சயமற்ற கொள்கை என்பது அது வந்து நீ சொல்ற மாதிரி அழகானதல்ல, அது உண்மையானதுன்ட்டா. அதை ஏற்றுக்கொள்ள முடியல. யாரு? ஐன்ஸ்டீன்.
அதனாலதான் அல்சர் வந்து செத்துருக்கிறேன். இன்னும் ஒரு நோபல் பரிசு உலகத்திலே ஐன்ஸ்டீன் தான் பெருசு நீங்க, அப்புறம் ஏன் செத்து போன நீ, அப்புறம் ஏன் என்ன அல்சர் வந்து செத்து போனேன்? சாகும் பொழுது பக்கத்தால யாருமே இல்ல, சாகும் பொழுது பக்கத்தால யாருமே இல்ல. மூணாவது புருஷனுக்கு போறோம், மூணாவது பொண்டாட்டிக்கு போறத ரெண்டாவது பையன் யாருன்னே தெரியாது. கடைசியில 100 ரொம்ப எளிமைதான், அதெல்லாம் கிடையாது. எளிமையா இருக்கிறனாலேயே நீ வந்து அறிவியல தப்பா எப்படி சொல்ல முடியும்? கம்ப்ளீட் பண்ணு நீ. என்னுடைய இன்கம்ப்ளீட்டட் சயின்ஸ் சொல்லு. அதாவது இவர் வந்து நியூட்டன் கொள்கை 35%, 33%. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் கொள்கை 33%. அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் கொள்கை 33%. மொத்தமா 99 தான், 100 கிடையாது. நானும் அதான் ஒத்துக்கிறேன், 99.9 அவ்வளவுதான். என்றதும் அப்படித்தான். ரவுண்டுக்கு மேல என்னடா இருக்குன்னு நான் கேட்கறேன். ரவுண்டுக்கு மேல ஏன் ரவுண்ட சொல்லல நீ? அந்த லைன்னுட்டான், நீ ஆர்க்குன்ட்ட. அந்த நேரா இருக்குதுன்னா நீ வளையுதுன்ன. அப்புறம் அதுக்கப்புறம் அரை வட்டமே நீ போட்ட, நாங்க முழு வட்டம் சிக்கிட்டான். அந்த முழு வட்டம் வாயில வந்துருந்தானா அந்த டாப் மோஸ்ட் சயின்ட் அவன் ஆர்க்குன்ட்டான், மாட்டிக்கிட்டான். ஆர்க்குங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அது 66 தான். 33 + 33 + 33 என்னது? அப்ப அவ்வளவுதான். நான் 99 முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த காந்தம் வந்துடுதுன்னா முடிஞ்சது. இந்த காந்தத்தை ஏன்னா ஏற்கனவே வந்து நான் வந்து இந்த பழைய விஞ்ஞானத்தின்படி நியோ டைமண்ட் காந்தம் வச்சு பண்ணிட்டேன். அது வந்து சப்போர்ட் பண்ணி செத்து போச்சு, சப்போர்ட் பண்ணிட்டு செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய நீ பழைய விஞ்ஞானத்தின்படி எனக்கு தோத்து போச்சு. உன்னுடைய கணக்கு தான் தோத்து போச்சு தவிர என்னுடைய கணக்கு வெற்றி அடைஞ்சது. எனக்கு 12 நிமிஷம் சப்போர்ட் பண்ணுச்சு. 12 நிமிஷம் ஒரு ஹெச்பி கொடுத்தேன், 8 ஹெச்பி மேக்னிஃபை ஆச்சு. 8 ஹெச்பி மேக்னிஃபை ஆச்சு. அதை வந்து 3 ஹெச்பி டார்க்ல கொடுத்தேன். அப்ப என்னாச்சு? நான் வந்து எவல்யூஷன் சேஞ்சஸ். நீங்க கொடுக்கற மாதிரி ஒரு ஹெச்பி கொடுத்து 4 ஹெச்பி வெளியே வராது. இந்த ஒயர்ல கொடுத்து அடுத்த ஒயர்ல 4 ஹெச்பி வராது. என்றது எவல்யூஷன் சேஞ்சஸ்ல வருது. மல்டி டைமென்ஷன் 12 நான் சொன்னேன். மல்டி டைமென்ஷன் கான்செப்ட் என்றது மல்டி டைமென்ஷன் கான்செப்ட் எல்லாமே இயற்கை சட்டத்தில் இருக்குதா இல்லையா? நான் செய்யறது அத்தனையுமே இயற்கை சட்டத்துக்கு தான் வரும். என்னது? இயற்கை சட்டத்துல வருது. அப்புறம் எப்படி இயற்கை சட்டத்துக்கு வருகின்ற பொழுது நீ எப்படி நீ ஐன்ஸ்டீன் கொள்கை, நியூட்டன் கொள்கை, தாமஸ் கொள்கை, புரலங்கா கொள்கை எப்படி சொல்றேன்னு கேட்டேன். அப்ப என்ற 12 நிமிஷம் மின்சாரம் வருதுன்னா எப்படி 12 நிமிஷம் மின்சாரம் வருகின்ற பொழுது உன்னோட கொள்கை என்னாச்சுன்னு நான் கேட்டேன். சரி, 48 வோல்ட் கொடுக்குறேன், அவுட்புட் 1.99 வோல்ட் வருது. 200 வோல்ட் வருது. எப்படி வருது? ஒரு வினாடி கூட வரக்கூடாது. என்னது? ஆமா, ஒரு வினாடி கூட வரக்கூடாது இல்ல. நீ சொல்ற கணக்கு படி பார்த்தா எத்தனை? ஒரு வினாடி கூட வரக்கூடாது. 11 நிமிஷம் வருது. 12 நிமிஷம் ஓட்டி பார்த்துட்டேன். அப்ப என்னோட கொள்கை என்னடா ஆச்சு? முண்டோ, நீ இயற்கை சட்டம் தெரியாதவன். நீ எங்களை முண்டான்னு சொல்றே இல்ல. நீ உடனே மேட்டுக்குடி மக்கள் நீங்களா? எது? அதனாலதான் சொல்றேன், என்ன ரொட்டேஷன் இது வந்தாச்சு. இந்த கிராவிட்டி வீல் இது கிராவிட்டி வீலே கிடையாது, ஆன்டி கிராவிட்டி வீல். என்னது? ஆன்டி கிராவிட்டி வீல் எங்க வேலை செய்யும்? இது இந்த ஜைரோஸ்கோப்ல தான் வேலை செய்யும். ஜைரோஸ்கோப்ல வேலை செய்யும். ஏன் அந்த ஜைரோஸ்கோப்ல வந்து ஏன் அந்த இடத்துல சுத்தணும்? எப்படி இப்படி சுத்தும், இப்படி சுத்தும், ஏன் கீழே விடுமா? அது வீக்னஸ் பாயிண்ட். அது என்னது? அப்ப கிராவிட்டி என்னாச்சு? வெக்கங்கட்டு கிராவிட்டி. உனக்கு வீக்னஸ் பாயிண்ட் உனக்கு. அதனால நீ விட்டுட்டு ஃபிரிக்ஷன் எங்க போச்சு அதுக்கு? அப்ப ஃபிரிக்ஷன் அகைன்ஸ்ட் வைரஸ்க்கு இந்த ஃபிரிக்ஷன் எதிர்த்து வேலை செய்யுது. ஃபிரிக்ஷன் எதிர்த்து வேலை செய்யுது. அப்ப பூமிக்கு கிராவிட்டி வீக்னஸ் பாயிண்ட். பூமியே வீக்னஸ். என்னது? மாஸ் இருக்குது பட் வீக்னஸ். மாஸ் இருக்குது பட் வீக்னஸ். நான் சொல்லிட்டேன், மாஸ் இருக்கு பட் வீக்னஸ். நீ மாச வச்சுட்டு என்ன கணக்கு போடுற? அப்ப மாச வச்சுட்டு அது மாசு இருக்குல்ல, அது ஏன் சுத்துது நான் கேட்டேன். அப்போ மாசுக்கு வீக்னஸ் இருக்கு, மாசுக்கு வீக்னஸ் இருக்கு. அதுதான் நான் பயன்படுத்துறேன்னு சொன்னேன். அந்த ஜெரோஸ்கோப் தான் வந்து நான் வந்து எங்க காலத்துல 10,000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த கவன்கல் முறை முதல்ல செக்கு வச்சு மாடு வச்சு ஓட்டினாங்க. அதுதான் லிவரேஜ்னு சொன்னேன். லிவரேஜ் டார்க். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வட்டம். எங்களுக்கு அடிப்படையே வட்டம் தானே சொல்லிட்டு, எங்களுக்கு அடிப்படையே வட்டம் தான். எங்களுக்கு அடிப்படையே வட்டம் தான். அப்புறம் ஒரு ஆர்க்குன்னு சொன்னேன். ஒரு வட்டம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறது நெம்புகோல், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
வட்டம்ங்கிறது மாடு சுத்திட்டு வருது, அதான் ம் வட்டம். ம் மாட்டுக்கும் அந்த செக்கு இடையில ஒரு ஏங்கல் இருக்கு இல்லையா, அதுதான் ஆரம். அது முடிஞ்சு போச்சுடா, நடுவுல செக்குடா. நாங்க முதல்ல வட்டத்தையும் ஆரத்தையும் கண்டுபிடிச்சு நாங்க தான். என்னது? ம் வட்டத்தையும் ஆரத்தையும் கண்டுபிடிச்சது நாங்க தான். ஆரம்ங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன், வட்டம்ங்கிறது ரவுண்டு. முடிஞ்சு போச்சு. எங்க கடை பெண்டு வந்ததுன்னு கேட்டேன். இங்க கடை ஆமா பெண்டிங் வந்துச்சு. இங்கடா. ஆனா பெண்டு எங்க வரும் தெரியுமா? எங்க வரும் தெரியுமா உங்களுக்கு? பெண்டு எங்க வரும் கேட்டீங்கன்னா, 3 நிலையில வரும். முதல்ல 3 நிலையில வரும். 3 தான். ஒரு ஒரு மெக்கானிக்கல் வேலை செய்யணும்னா, இப்ப 2ல தான் வேலை செய்யுது. இப்ப இருக்கிற சரி. உலகத்துல ஓடுற எல்லாமே 2ல தான் வேலை செய்யும். ஒண்ணு டார்க் இருக்கும், அல்லது ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? என்றது டார்க்கு, லிவரேஜ், ரொட்டேட்டிங் 3 வரும். என்னது? டார்க், ம் லிவரேஜ், டார்க் ரொட்டேட்டிங். ரொட்டேட்டிங். ம் இந்த 3 வருங்கிற. இந்த 3 வந்துக்கிட்டு ஜெயிச்சுது. நீ சொல்றதாண்டா. நீ 66 விழுக்காடு, நான் 99 விழுக்காடு. முடிஞ்சு போச்சு. நான் ஒன்றரை கான்செப்ட் தான் ம் சொல்றேன். நான் என்னோட கம்ப்ளீட்டட்னு சொல்றேன். நீ 66ஓட ஆமா நிக்கிற, நான் 33 போட்டேன். இங்க தப்புன்னு சொல்ல அவனாச்சு. அப்படி ஏன்டா அப்புறம் 12 நிமிஷத்துக்கு லைட் எரியுது? ரைட்டு. ஆமா நான் 12 லைட் எரியக்கூடாது இல்ல, இன்புட்டோட அவுட்புட் வரக்கூடாது இல்ல, இன்புட்டோட. அவுட்புட் வரக்கூடாது. ஆமா நான் இன்னும் சொன்னேன், நான் ஒரு விதையை இந்த கையில ஒரு விதையை வச்சுட்டு அந்த விதை இப்படி போடும் பொழுது 10 விதையா மாறாது. நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு விதையை எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு தண்ணி ஊத்தி பெருசாக்கி அது பெரிய மரமா மாதிரி அதுல இருந்து 1000 விதையை எடுத்தேன். அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. நான் சொன்னேன், ம் உன்னுடைய கண்டுபிடிப்பு கீழ்த்தரமான கண்டுபிடிப்பு. என்னுடைய கண்டுபிடிப்பு மல்டி டைமென்ஷன் கல்வி. என்னுடைய கண்டுபிடிப்பு மல்டி டைமென்ஷன். என்னது? மல்டி டைமென்ஷன். ஆமா, மல்டி சரி டைம்ஸ் சரி. வரும்பொழுது அது எப்படி? சரி, இந்த ஒரு விதை 100 விதை எப்படியான்னு கேட்டா குருட்டு மாட்டோம். உனக்கு விவசாயத்தோட ஓரளவும் தெரியாது. நான் பூமிக்குள்ள ஓட்டேன், தண்ணி ஊத்துனா அது ஒரு வருஷம் கழிச்சு 1000 பேத்துக்கு விதை கொடுத்துருக்கான். அதுதான்டா எங்க கண்டுபிடிப்பு. நீ உள்ள ஓட்ட அப்படி பார்த்தா தாவரம் 10 விதையை முளைக்க கூடாது. நீ சொல்றபடி பார்த்தா ஒரு விதை 10 விதையை மாறக்கூடாது. ஒரு விதை 10 விதை மாறக்கூடாது. ஆமா மாறக்கூடாது. இன்புட்டோட அவுட்புட் வரக்கூடாது. என்னது? ஆமா வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கும். நீ ஆமா பெட்ரோல் டீசல் வச்சுட்டு ஏமாத்துற அறிவுகட்ட முண்டு. அப்படின்னு சொன்னேன். பெட்ரோல் டீசல் யூரனியத்தை வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? அந்த நம்பிக்கை எனக்கு ம் கிடையாது, போட்டுருங்க. ம் ஆஹா, நீ எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தீங்களா, அதுவே போதும்டான்ட்டு. நான் எப்படி எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். உங்க அறிவை பார்த்து கொடுத்தீங்கிறாங்க. அப்படியும் ஓ நான் பெரிய ஆள் கிடையாது. ஐன்ஸ்டீனை விட என்ன சரி பெரிய ஆள் சரி. கிடையாது. ஐன்ஸ்டீனை விட நான் பெரிய ஆள் கிடையாது. என்ன? சரி, நான் உங்க மாதிரி கூப்பிடுறேன். ரொம்ப நல்லது, யோசனை பண்ணுங்க. சரி.